2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது 5வது ஆண்டை வந்தடைந்துள்ளது. தொடக்கத்தில் எல்லைப் பகுதிகளில் மட்டும் நடந்த தாக்குதல்கள் இப்பொழுது இரு நாடுகளும் நீண்ட தூர ஆயுதங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஒருவரை ஒருவர் தாக்கும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைனின் நகரங்கள், மின் நிலையங்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மறுபுறம் உக்ரைனும் நீண்ட தூரம் செல்லும் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிபொருள் சேமிப்பு மையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் கிராஸ்னோடார் மற்றும் யாரோஸ்லாவ்ஸ் பகுதியில் உள்ள 2 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. இதில் கிராஸ்னோடாரில் உள்ள நிலையம் ஆண்டுக்கு சுமார் 40 லட்சம் டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் கொண்டது. இந்த நிலையை ரஷ்யாவின் கருங்கடல் வழியிலான எரிபொருள் ஏற்றுமதிக்கு மிக முக்கிய மையமாக உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அதிபர் புதின் முதன்முறையாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைனின் எரிபொருள் மற்றும் உள்கட்டமைப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதில் 6 பகுதிகளில் நடந்த தாக்குதல்களில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளனர் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை அவர் மிகவும் கொடூரமானது எனவும் கூறியுள்ளார். மொத்தமாக போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை உக்ரைனில் சுமார் 16,000 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.